இது மகிமை நேரம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், வேதாகமத்தில் உள்ளவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலும் கூட யாக்கோபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் ஆண்டவர் யாக்கோபோடு ஒரு உடன்படிக்கை மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. நிறைய சொல்லியிருப்பார். என்ன, உன்னை காத்து உன்னை வழிநடத்தி வருவேன், சமாதானத்தோடு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். என்ன, சமாதானத்தோடு யாக்கோபு திரும்பி வர தேவன் உதவி செய்திருப்பார். அதற்கு யாக்கோபு என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டன. வெறுங்கையா போன அந்த யாக்கோபு 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிற, ஒண்ணுமே இல்லாம தான் போனாரு. ஆனா ஆடுகள், மாடுகள், ஒட்டகம், செழிப்பு, பிள்ளைகள், மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பரிவாரத்தோடு அவர் திரும்பி வந்தார். இப்போ அவருக்கு ஆசீர்வாதம்லாம் கிடைச்சிட்டு, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் அவருக்கு கிடைச்சிட்டு. ஆனா அதை அவர் பெரிய பிளெஸிங்கா நினைக்கல. அவர் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை மேலும் கண்ணோக்கமாக இருந்தார். அதனால தான் ஏமாற்றின தன் சகோதரனோடு ஒப்புரவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஆசைப்பட்டார். சமாதானம் செய்கிறவர்களாக இருக்கணும், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் யாரு கூடயாவது சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கே நீங்கள் என்ன பண்ணிடணும், போய் அவர்களோடு ஒப்புரவாயிடணும். சரியா? இந்த யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவோடு என்ன பண்ணாரு? ஒப்புரவானாரு, சமாதானமானார். அவர் போய் தன்னுடைய அண்ணன்ட்ட சமாதானம் கூறுகிறவராக அந்த இடத்துல இருந்தார். நீங்கள் யாரு மேலே தப்பு இருந்தாலும் சரி, இதில் யாக்கோபு மேலே தான் தப்பு. என்ன, ஆனால் உங்கள் விஷயத்தில் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க மேலே தப்பு இருக்கலாம். ஆனாலும் என்ன பண்ணணும்? சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் இருக்கின்றபடியால் நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னைக்கு உடனே போய் நீங்கள் யார்கிட்ட சண்டை போட்டிருக்கிறீங்களோ அவங்க கூட என்ன பண்ணிடணும்? ஒப்புரவாகி விடணும். நீங்க ஒப்புரம் வாங்கும்போது ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருப்பார். என் பிள்ளை எவ்வளவு அழகா நம்ம காட்டின வழியிலேயே நடக்குதுன்னு, சமாதானமான வழியில நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். காலம் தாழ்த்தாமல் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அவர் நிறைவேற்றுவார். ஒரு அடி நிலத்துக்காக சண்டை போடுறதை பார்த்துருக்கிறீங்களா? இந்த ஒரு வரப்புக்காக வயலையே வித்துட்டு போன குடும்பங்கள் கூட நிறைய இருக்குது. நாம் விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கணும், ஒப்புரவாகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நீங்க முடிவெடுத்துருங்க, நம்ம இந்த பர்சன்ட்ட போய் இன்னைக்கு உடனே நம்ம போய் ஐக்கியமாயிரணும், சமாதானம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கொள்ளணும். சரியா? ரெண்டாவதாக பாருங்க, இந்த யாக்கோபு அவருடைய கரத்தில் இருந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துகிறவராக இருந்தார். சரியா? அவருக்கு தீனாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குமாரத்தி இருந்தா. அந்த குமாரத்தி நிமித்தமாக அவருடைய பிள்ளைங்க சிமியோன், லேவி, அந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீகேம் அப்படிங்கிற பட்டணத்தையே தீக்கு இரையாக்கிடுவாங்க. சரியா? ஒருவர் செய்த தவறுக்காக அந்த ஊரையே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? தீ கொளுத்திடுவாங்க. இப்போ யாக்கோபு வெரி குட்டா, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த நீ இப்படி பண்ணிருக்க, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுக்கல. அந்த இடத்துல என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாரு. நம்ம பிள்ளைங்களை ஆண்டவருக்கு ஏற்ற வழியில நடத்துறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளும் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக்குள்ள நம்ம எவ்வளவுக்குள்ள ஈகரா இருக்கோமோ அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளையும் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாகவே நாம் வழி நடத்த வேண்டும். நம்ம ஒழுங்குபடுத்தணும். நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்களை நாம் கண்டித்து ஒழுங்குபடுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தவறும் பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நீ பண்றது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்குபடுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும்போது அவர்களை வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும். நமக்கு ஏன் வீண் வம்பு, நம்ம சொன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துடக்கூடாது. குருடனை வழி தப்ப பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி இருக்குது. அவங்க ஆத்துமா ரீதியா அவங்க குருடராகி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உலக பிரகாரமா போயிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க போகட்டும்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அவங்கள அவங்க கண்கள் திறக்கப்படுவதற்கு அவர்களை வழி நடத்தணும். ஆண்டவருக்கு நேராக
வழி நடத்துகிறவர்களாக நாம் இருக்கணும். அப்போ யாக்கோபு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? ஒப்புரவானாரு. சரியா? இரண்டாவது என்ன பண்ணார்? தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துகிறவராக இருந்தார். அப்போ நம்மளும் அது போல யாராவது வழி விலகி போகிறவங்களா இருந்தா அவங்கள ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினா நான் இந்த இதெல்லாம் செய்வேன், தசம பாகம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாக்கோபு பொருத்தனை செய்தார். என்ன அந்த பொருத்தனையை நிறைவேற்றவும் செய்தார். நம்ம அதன்படிதான் இப்பவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 10ல் 1 பங்கு தசமமாகவும் நம்ம செலுத்தி கொண்டு வருகிறோம். நம்ம காணிக்கைகளை நம்ம தசம பாகம் செலுத்துவேன், இதை கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் வேதம் வாசிப்பேன். நான் காலையில் எழும்பின உடனே நியூஸ் பேப்பரை தேடி போக மாட்டேன், என்னோட மொபைலை தேடி நான் போக மாட்டேன். நான் வேதத்தை வாசிப்பேன், ஆண்டவரோடு என் நேரத்தை நான் செலவிடுவேன். மீதி டைம் இருந்தால் நம்ம பைபிள் ரீட் பண்ணலாம் அப்படின்னு இல்லை, ஆண்டவருக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் காலையில் எழும்பின உடனே ஆண்டவரை தேடுகிற பிள்ளையாக நான் இருப்பேன், வேதத்தை வாசிக்கிறவளாக நான் இருப்பேன். இத்தனை மணி நேரம் நான் ஜெபிப்பேன், திறப்பிலே நின்று ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொருத்தனை பண்ணுங்க. மொபைல் நம்மளை பரலோகம் கூட்டி செல்லாது. நம்ம இந்த வேத வசனம் தான் நம்ம ஆண்டவருக்கு நேரா வழி நடத்தும். வேதத்தை நாம் சுமக்கும் போது சத்திய வேதம் நம்மை சுமக்கிறதாக இருக்கிறது. நீங்க இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஏசப்பா, நான் இவ்வளோ நாள் எப்படி காலையில் நான் என்ன சொன்னேன், மொபைல் பார்த்துட்டேன். இவ்வளோ நாள் நான் காலையில் என்ன சொன்னேன், என் பாட்டுக்கு அசால்ட்டாக நான் என்னோட வேலை செய்ய போயிட்டேன். நான் என்னிலிருந்து எவ்வளோ பெரிய அர்ஜென்ட்னாலும் நான் உம்முடைய சமூகத்திலே நான் உண்மை நோக்கி பார்த்துட்டு தான், உம்முடைய வேதத்தை எடுத்து தியானிச்சுட்டு தான் நான் அடுத்து என்னுடைய வேலைக்கு நான் செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு செய்தது போல நீங்க சமாதானமாய் இருக்கணும். இரண்டாவது, உங்கள் அருகில் இருக்கிறவர்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது, நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது அதை நிறைவேற்றணும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாக நினைத்ததை போல நாங்களும் ஏசப்பா, நாங்கள் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருந்தா அவங்களோடு நாங்கள் ஒப்புரவாகிறோம் ஏசப்பா, நாங்கள் அதை மன்னிக்கிறோம் தகப்பனே. அந்த மன்னிக்கும் குணத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா, சமாதானம் செய்ய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. எங்களை சுற்றி இருக்கிறவர்களே ஏசப்பா, நாங்கள் உமக்கு நேராக நாங்கள் வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் தகப்பனே. உமக்கு நேராக ஒழுங்குபடுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. நீங்க அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஏசப்பா அப்பா டிசிஷன் எடுக்கும் ஏசப்பா, நாங்கள் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருப்போம் ஏசப்பா. உம்மோடு நேரம் செலவிடுறதுக்கு நாங்கள் இருப்போம் ஏசப்பா. நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நீங்க இதை ஏற்றுக்கொண்டு நீங்க எங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க எங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.